அநேக தேவ பிள்ளைகள் தனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தையும், தனக்கு கொடுத்த அந்த வல்லமைகளையும், தனக்கு கொடுத்த அந்த பலனையும் அதை உணராமல், அதை எண்ணாமல், அதை ஒரு பொருட்டாய் சிந்திக்காமல், அதை அலட்சியம் எண்ணி பலவிதமான சிக்கல்களை, பலவிதமான நெருக்கங்களை, பலவிதமான துக்கங்களை நீங்கள் அனுபவித்து ஜெயத்தை பார்க்க முடியாமல் துவண்டு போய் இருக்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க. சத்துருக்களையும் தேள்களையும் மிதிக்க உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் சத்தமாக சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்தது அப்படி சொல்லுங்க, என்னை சேர்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பப்போ நீங்கள் இயேசுவின் பிள்ளை என்கிறத மறந்துடுறீங்க. அல்லேலூயா. இந்த நாட்களிலே என்ன சூழ்நிலையில் அநேக தேவ பிள்ளைகள் நீங்கள் இருக்கிறீங்க, எந்த நிலைமையில் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எதிராளி எப்படி இருக்கிறார்கள், உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, உங்களுக்கு எதிராக எந்த காரியம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை பகுத்தறியணும். பகுத்தறிந்து அதை நீங்கள் என்ன செய்யணும், அதை வெளியேற்ற வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே உங்கள் தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம், ஜெப வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம், வேத வாசிப்பில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சோர்வு அப்படிங்கிற ஒரு வித ஆவி, பலவீனம் என்கிற அப்படிங்கிற ஒரு வித ஆவி, துர்ச்செய்தி பரப்புற என்கிற ஒரு ஆவி உங்களை சுற்றி உங்களை தாக்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் அதை முறியடித்து நீங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள முடியாமல் தடுமாற்றத்தோடு தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஒரு வீரன் நடை போட்டு ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழும்படி எலும்பிடுவானா, எலும்ப மாட்டானா, பிரகாசிப்பானா, பிரகாசிக்க மாட்டானா, வெளிச்சம் கொடுப்பானா, வெளிச்ச கொடுக்க மாட்டானா, சாதிப்பானா, சாதிக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு சந்தேகத்தோடு தான் வாழ்க்கைகள் ஓடிக்கொண்டு இருக்க தவிர, நான் வெற்றியின் பிள்ளை, நான் ஜெயத்தின் பிள்ளை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எழும்ப முடியாமல் தான் அநேக தேவ பிள்ளைகள் இந்த நாளிலே இருக்கிறோம். ஆனால் ஏன் எனக்கு இந்த நிலைமை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் இந்த சூழ்நிலை, இதுக்கு என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்கணும். முதல்ல நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ராஜா விட்டு பிள்ளைனா நான் ராஜா விட்டு பிள்ளைன்னு சொல்கிறான், மந்திரி விட்டு பிள்ளைனா நான் மந்திரி விட்டு பிள்ளைன்னு சொல்கிறான், நான் சிஎம் பிள்ளை அப்படின்னு சொல்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தகப்பன் பேரை சொல்லி, அவர் எனக்கு அப்பா, நான் பிள்ளை, இவர் எங்கள் அப்பா இன்னாரு அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டி வருகிற ஆபத்துக்களை தடுத்து நிப்பாட்டுறாங்க. நான் எங்கள் அப்பா இப்படிப்பட்டவர், எங்கள் அப்பா அவர், எங்கள் அப்பா இவர். ஆனால் இன்றைக்கி நம்ம தேவ பிள்ளைகள் நம்ம யார், நம்ம எப்படிப்பட்டவங்க, நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற என்பதை உணராமல் இருக்கிறீங்க. வாசிங்க 1 பேதுரு 1:23. அழிவிலே வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லா வித்தினாலே மறுபடி ஜென்மிக்கப்பட்டிருக்கேன். எல்லாம் சொல்லுங்க, நான் மறுபடி பிறந்திருக்கிறேன். அழிஞ்சு போற வித்துல நான் பிறக்கல, அழியாத வித்தாகிய ஜீவ வசனத்துல நான் மறுபடி நான் பிறந்திருக்கிறேன். நான் வார்த்தையில வித்துல சர்வ வல்லவருடைய வித்து எனக்குள்ள இருப்பதால் நான் அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீங்க யார் பிள்ளை? அதாவது நீங்க 2வது பிறப்பு பிறந்துட்டீங்க. 2வது என்ன செஞ்சிட்டீங்க? முத பிறப்பு வித்து அழிஞ்சிருமா? என்னது? முத பிறப்பு வித்து அழிஞ்சிரும். ஆனால் இந்த வசனமாகிய வித்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வார்த்தை. ஆமென். அப்ப இந்த வார்த்தையை கொண்டு மறுபடியும் நீங்கள் பிறந்திருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, மறுபடி நான் பிறந்திருக்கிறேன், மறுபடி நான் பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய வித்து, வசனமாகிய வித்து எனக்குள்ள இருப்பதால் அவர் சோபம் என்னுடையது, அவர் அற்புதம் என்னுடையது, அவர் அதிசயம் என்னுடையது, அவர் சுகம் என்னுடையது, அவர் விடுதலை என்னுடையது.
அவர் சாத்தானை ஜெயித்தார். அந்த அதிகாரம் என்னுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயிக்க பிறந்தவன். எத்தனை காரியத்தில் தோத்து போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் யார் என்பதை முதல் தெரிஞ்சு கொள்ளுங்க. யார் உங்கள் அப்பா? உங்களை உருவாக்குறவர் யாரு? உங்களை படைச்சவர் யாரு? உங்களை நடத்துகிறவர் யாரு? உங்களை தேற்றுகிறவர் யாரு? உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது, அது அழியாத ஜீவன், அது உயிருள்ள ஜீவன், வித்து. அப்போ அவர் உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் சாதிக்க முடியாத காரியத்தை எல்லாம் நீங்கள் எல்லாருமே சாதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த நாளில் இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் என்ன எதிர்ப்பு இருக்கிறது? இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் என்ன எதிர்ப்பு இருக்கிறது? ஏன் இவர்கள் டெவலப்மெண்ட் ஆக முடியல? அதுக்கு என்ன ரீசன்? அதுக்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும், அதை முறியடிக்கணும். ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஓகே. ஆனால் வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று ஏசாயா 55:45 சொல்லப்பட்டிருக்கிறது. என் கையின் கிரியையை குறித்து எனக்கு நீ கட்டளை போடு. என் கையின் கிரியையை குறித்து எனக்கு நீ கட்டளை போடு, நான் செஞ்சு காட்டுறேன். இந்த நாட்களிலே இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு எதிராளி வந்திருக்கான். எதிராளி அப்பப்போ வருவான், அப்பப்போ போடுவான். அன்றைக்கி எதிராளி இருக்கிறான். சோர்வுன்னு ஆவி இருக்கிறான், வஞ்சிக்கிற ஆவி இருக்கிறான், முரட்டட்ட ஆவி இருக்கிறான், வேசித்தன ஆவி இருக்கிறான். எல்லா ஆவிகள் இருக்குது. பட் அப்பப்போ வருவான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு சுகபோகமான, ஒரு சந்தோஷமான, ஒரு சமமான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக எங்கேது ஏதோ ஒரு வழியில் ஒரு எதிராளி இல்லாமல் இருக்க மாட்டான். ஒரு பொறாமைங்கிற எதிராளி வருவான். ஆனால் இது எல்லாமே நீங்கள் முறியடிக்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு பாதுகாப்பு இட்டுக்கொள்ள வேண்டும். இப்போ ஒரு இந்திய நாடு இருக்குன்னு, இந்திய நாடு எல்லையில் எதுக்கு பாதுகாப்பு படையை வச்சுருக்கிறாங்க? காஷ்மீர் பக்கம் எதுக்கு பாதுகாப்பு படை? எல்லா எல்லையிலையும் பாதுகாப்பு கடை இருக்குது. ஏன்? அந்நிய துருப்புக்கள் நம்முடைய நாட்டுக்குள்ளே வரக்கூடாது என்பதுக்காக பாதுகாப்பு வச்சு 24 மணி நேரமும் ஷிஃப்ட்டு போட்டு 8 மணி நேரம் ஷிஃப்ட்டு போட்டு ஒவ்வொரு இராணுவ துருப்புகளை வச்சு பாதுகாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இரவும் பகலும். ஏர்போர்ட்டு போனீங்கன்னா நாலா பக்கமும் ஒரு பெரிய கூண்டு மாதிரி இருக்கும். அதில் ஒரு துப்பாக்கி வச்சு ஒரு போலீஸ்கார் நின்றுக்கிட்டே இருப்பார், ஷிஃப்ட்டு போட்டு 4 பக்கம் ஏர்போர்ட்டுக்குள்ளே யார் வர்றாங்களா என்னான்னு கவனிக்கிறதுக்கு. அது எதுக்கு அப்படின்னு கேட்டால் பாதுகாப்புக்கு, எந்த அந்நிய துருப்புகள் உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு. அதே போல் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் நம்மளை பிள்ளையாக மாற்றிருக்கிறாரு. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது இந்த வாக்குத்தத்தத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. வெளிச்சத்தில் ராஜாக்களும் ஒளியிலே ஜாதிகளும் கடந்து வருவார்கள் என்று வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அப்படி என்றால் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை எதிர்த்து அடிப்பதற்கு உண்டான ஒரு ஆக்கும் சக்தி, ஒரு பலன், ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. இதை முதல் நீங்கள் அறிஞ்சுக்கொள்ளணும். யார் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு மாற்றம். நீங்கள் நான் அழிஞ்சு போகிற வித்தில் பிறக்கல் அழியாத வித்தாகிய ஜீவ வசனத்தில் மறுபடி நான் பிறந்திருக்கிறேன். நான் இயேசுவின் பிள்ளை, அவருடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறது, அவருடைய வித்து எனக்குள்ளே இருக்கிறது. அவர் செய்கிறது என்னால் செய்ய முடியும். அவர் அப்பா, நான் பிள்ளை, அவர் செய்கிறது என்னால் செய்ய முடியும். அந்த பவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற உணர்வு, அப்படிங்கிற சிந்தை எப்போது உங்களுக்குள்ளே வருகிறதோ அப்போது நீங்கள் ஜெயத்தை கண்டிப்பான முறையில் பார்க்க முடியும். தோல்வியை நீங்கள் பார்க்க முடிவதில்லை. ஞானஸ்தானம் எடுத்துட்டாலே நீங்களாம் அந்த ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஆள் என்பதை நீங்கள் உணரணும். ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்னால் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் வாழ்க்கை இப்பயும் இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்துட்டாலே நீங்கள் உலகத்தின் பிள்ளை இல்லை, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் பிள்ளை என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். ஆமென், அல்லேலூயா. செத்து போன வாழ்க்கை, சொத்த வாழ்க்கை, வேதனை வாழ்க்கை, நொந்து போன வாழ்க்கையை வாழக்கூடாது. வாழலாம், ஆனால் அதை எதிர்க்கணும். எபேசியர் 6:13 சொல்லுகிறது, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். எபேசியர் 6:13 சொல்லுகிறது, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கணும். ஒரு குடும்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா எப்போதெல்லாம் சமாதான குலைச்சல் வருகிறதோ அப்போது உங்களுக்கு தீங்கு வந்து விட்டது. அப்போ அந்த சமாதான குலைச்சலை நீங்கள் எதிர்க்க வேண்டும்.
எப்போதெல்லாம் உங்களுக்கு பிஸ்னஸில் தொழிலில் ஒரு எதிர்ப்பு எழும்புகிறதோ, ஒரு பொறாமை எழும்புகிறதோ, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எதிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் அவனை உள்ளே வரவிடக்கூடாது. வந்தானே அவனை எதிர்க்கணும். ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நில்லுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் என்று வேதவசனம் இருக்கிறது. எப்படி நிற்கணுமா? விசுவாசம் என்னும் கேடகத்தையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு நில்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. யாருக்கா சொல்கிற மாதிரி இது நீங்களாம் கவனிக்கிறீங்களா கவனிக்கலையா? நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் என்ன இப்போ எதிர்ப்பு இருக்குது நான் சொல்கிறேன். டோட்டலாக 75% அதில் உட்காந்துருக்கீங்க. எல்லோரும் 75% அதில் உட்காந்துருக்குறீங்க. அந்த எதிர்ப்பை இப்போ முறியடிக்க போகிறோம். சத்தம் ஆமே வாயை திறக்க மாட்டேங்களே. உனக்கு எதிராக எழும்புகிற எதிர்ப்பை முறியடிக்க போகிறேன்னா ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ தான் ஓட ரெடியாக இருப்பேன் ஓடுறதுக்கு. ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏங்க ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ் இருந்தால், ஒரு தொழில் கூட்டம் இருந்தால், அதை சுற்றி காம்பவுண்டு சுவர் இருக்குது, அதுக்கு ஒரு குர்கா இருக்கிறான், பாதுகாப்பு இருக்குது. அப்போ இந்த ஆவிக்குரிய ஜீவித்துக்கு உங்கள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு வேணாமா? அழகாக பிசாசு வந்துவேன் உள்ள, அவனை வரவிடக்கூடாது. உங்களுக்கு அந்த பாதுகாப்பு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. பாதுகாப்பு என்ன? நீங்கள் பேசுகிற வார்த்தையில் தான் பாதுகாப்பே இருக்கு. ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 119 160. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது கர்த்தர் வார்த்தையை கொண்டு உலகத்தை உண்டாக்குனார். உருவாகாத காரியம் உருவாச்சு. சரிங்களா? பல வருடங்களாக உலர்ந்து போன எலும்புகள் வார்த்தை கொண்டு உருவாச்சு. சதை உருவாச்சு, நரம்பு உருவாச்சு, தோலினால் மூடியாச்சு, ஜீவன் உண்டாச்சு. அதே போல் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தி என்னன்னு கேட்டால், ஆகாத காரியத்தை ஆக வைக்கிற சக்தி உங்களுக்குள்ளே இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள். ஆகாத காரியத்தை ஆக வைக்கிற சக்தி எனக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. 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 இங்கே இருக்கிற வார்த்தை இருந்தால் நீங்கள் வளர்ச்சி அடையலாம். எல்லாம் சொல்லுங்கள். வார்த்தை இருந்தால் நீங்கள் வளர்ச்சி அடையலாம். எதில் வளர்ச்சி அடையலாம் சொல்லுங்கள்? எல்லா காரியத்திலையுமே வளர்ச்சி அடையலாம். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். அப்போ எதில் வாஞ்சையாக இருக்கணும், எதில் ஏக்கமாக இருக்கணும், எதில் தாகமாக இருக்கணும், எதில் பிரியமாக இருக்கணும் கேட்டால் தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் என்ன செய்யணும்? பிரியமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ரைட், போகட்டும். இப்போ இந்த நாளிலே நான் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனையில் இவங்க மாட்டி தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க, எந்த காரியம் உள்ளே ஊடுருவி பாய்ந்துக்கிட்டு இருக்கிறான், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அது ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் உங்கள் பாதை செவ்வையாக இருக்கும். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லவா சொல்ல வேணாமா? சொல்லுங்கள். அப்படின்னா அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு எதிராக, உங்கள் வேலைக்கு எதிராக, உங்கள் தொழிலுக்கு எதிராக, உங்கள் வியாபாரத்துக்கு எதிராக ஒரு எதிராளி எழும்பியிருக்கான். அந்த எதிராளியுடைய போராடி 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 தள்ளாடி தள்ளாடி போய்கிட்டு இருக்கீங்க. அவனை முறியடிக்க தெரியாமல் இருக்கிறீங்க. இப்போ முறியடிக்க போகிறோம். இப்போ அவன் ஓட போகிறேன். எப்படி ஓடுவான்? எப்படி ஓடுவான்? மத்திய 4ஆம் அதிகாரத்தில் இயேசுகிட்ட ஒரு பிசாசு வந்தான். இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு உண்டான வார்த்தை. நீங்கள் எப்படி விடுதலையாக வாழணும், எப்படி உயர்வாக இருக்கணும், எப்படி சாதிக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் ஆவிக்கு, உங்கள் ஆத்மாக்கு, உங்கள் சரீரத்துக்கு நீங்கள் ஆவிக்குரிய வேலி போடணும். சத்துரு உள்ள வரவிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு அழகாக உட்கார்ந்துருக்கிறார் ஒரு இடத்துல. எங்கே உட்கார்ந்துருக்கிறார்? வனாந்திரத்தில். சுற்றி முற்றி எது வீடு இருக்கா? உட்காரத்துக்கு முன்னால் எங்கேருந்து வந்தார்?
ஏனுங்க, சில பேர் வந்து ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு உபவாசம் போடுவாங்க. என் பிள்ளை நல்லா படிக்கிறதுக்கு உபவாசம் போடுறேன் அப்படின்வாங்க. என் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்க உபவாசம் போடுறேன் அப்படின்வாங்க. ஒரு சில பேர் 3 நாள் போடுறேன்னுவாங்க, ஒரு சில பேர் 21 நாள் போடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உபவாசம் முடிஞ்ச உடனே தான் அனர்த்தம் இருக்குது அவங்களுக்கு. உபவாசம் முடிஞ்ச உடனே தான் பிசாசு வந்து பல சோதனைகளை கொடுப்பான். ஆனால் அதை நீங்கள் முறியடிக்க தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தோற்று போயிடுவீங்க. ஒரு உபவாசம் ஒன்று இருந்தீங்கன்னா அதில் வெற்றி இருக்கணும். எஸ்தர் ராஜா 3 நாள் புசியாமல் குடிக்காமல் உபவாசம் இருந்தாங்க, ஜெயத்தை பார்த்தாங்கல்ல. அதே போல் நீங்கள் வந்து ஒரு உபவாசம் இருந்து ஒரு காரியத்துக்காக உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஜெயத்தை பார்க்கணும். ஆனால் ஜெயத்தை பார்க்கலன்னா நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. சரியான முறையில் நீங்கள் வந்து அந்த உபவாசத்தை கையாளலை, சரியான முறையில் வார்த்தையை நீங்கள் கையாளலை, ஊடால சில காரியங்களுக்கு இடம் கொடுத்தனால நீங்கள் ஜெயத்தை பார்க்க முடியல. நான் என்ன சொல்கிறேன், நீ இயேசுவின் பிள்ளை, நீங்கள் சாதிக்கலாம். ஆமென். சும்மா இருக்கும்போது இயேசுக்கிட்ட பிசாசு வந்தானா, இல்லை உபவாசம் போட்ட பிற்பாடு பிசாசு வந்தானா? எத்தனை நாள் 40 நாள் போட்டால் பிசாச்சே வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கணும்ல. ஆனால் உபவாசம் இருந்த பிற்பாடு தான் பிசாச்சு வர்றேன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் வந்து 3 நாள் தொடர்ந்து ஆண்டவரை மையப்படுத்துறீங்க, பிசாச்சு வருவான். நீங்கள் 3 நாள் தொடர்ந்து துதிக்கிறீங்க, பிசாச்சு வருவான். எதுக்கு வர்றேன்னு கேட்டால், உன்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு கர்த்தர் வர விடுவார். இயேசுக்கிட்ட வந்தானா வரலையா? வந்து அழகாக பேசுவான். உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பேசுவான். இன்றைக்கி உன் தலைமாட்டில் உட்காந்து பேசுவான். உன் தலையை வரி கொடுத்து, என்னம்மா கண்ணு நல்லா இருக்கியா, தடை கொடுத்து பேசுவான். நீ என்ன பண்ணு, ஏசப்பா பேசுகிறது போல் நீ பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதை அப்படி பேசுறதுக்கு தெரியாமல் இருப்பதனால தான் பல சோதனைகளை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பேசுகிறானோ அதுக்கு எதிரடையாக ஒரு வார்த்தையை பேசுறீங்க நீங்கள். அது உங்களுக்கு பேச தெரியல. இப்போ உங்களுக்கு யார் யார் எதிராளி இருக்கா, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இப்போ ஆவியானவர் உங்களுக்கு பேச போகிறாரு. அதை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்க போகிறோம். நாளைக்கு உங்கள் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. எதிர்பார்க்கிற முடிவை அறிவிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு பேச போகிறாரு. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் உங்களுக்கு நாளைக்கு வெற்றி, நாளைக்கு ஜெயம், நாளைக்கு விடுதலை. ஏன் அப்படின்னா எதிராளியை ரிமூவ் பண்ணிட்ட. ஆனால் இது வரைக்கும் எதிராளியை ரிமூவ் பண்ணாமல் எதிராளியை வைத்துக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, எதிராளியை கூட்டிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் இப்போ கர்த்தர் சொல்றாரு, உன் எதிராளியை போட்டு தள்ளுறதுக்கு நான் வல்லமையை இப்போதான் உனக்கு நான் கொடுக்க போறேன். சத்துருக்கு முன்பு உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்த போறேன். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ஏசப்பா செஞ்சது நீங்கள் செஞ்சா போதும். ஒரு குடும்பம் இருந்தால் விளைவன வரும், முறுமுறுப்பு வரும், சண்டை வரும், கடன் வரும், தோல்வி வரும், சொந்தங்கள் பந்தங்கள் மூலமாக பல போராட்டங்கள் வரும், பிரிவினைகள் வரும், சமாதான குலைச்சல்கள் வரும், சரியான முறையில் வேலை கிடைக்காது, பிள்ளைகள் சரியாக படிக்காது, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, பிள்ளைகளுக்கு காலேஜில் இடம் கிடைக்காது. இப்படி பலவிதமான நெருக்கம், பலவிதமான சிக்கல், பலவிதமான போராட்டங்கள் வரும். வரம் இருக்காது. ஆனால் அது ஈஸியாக நீ அப்படி ஊதி விட்டுட்டு நீ ஜெயத்தை எடுக்கலாம். எல்லாம் சொல்லுங்க, ஈஸியாக ஊதி விட்டுருவேன். காரணம் அவர் ஆவி எனக்குள்ள. ஆமே. எல்லாரும் பேசணும், யார் உம்முன்னு இருக்கக்கூடாது. உம்முன்னு இருந்தீங்கன்னா கதை நடக்காது. உன் வாயை விரிவாக தர நன்மையில் நிரப்புவேன். 75% ஒரே ஒரு ஆவி சுற்றிக்கிட்டு இருக்கான். அது இப்போ ரிமூவ் பண்ண போகிறான். கர்த்தர் ஒரு வார்த்தையை வெளியிட்டார், நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு அறிவிக்கும்படி நான் இன்னைக்கு இறங்கி இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த காரியத்தை நீ எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறையோ, எப்போ கிடைக்கும் எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியோ, அதை உனக்கு நான் தெரிவிக்க போகிறேன். எப்போ வரும்னு தெரிவிக்க போகிறேன், எப்போ கிடைக்க நான் அறிவிக்க போகிறேங்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இருங்க. சாப்பாடு உள்ளே இறங்கும், சரீரத்துக்கு பலன். வார்த்தை உள்ளே இறங்குச்சுன்னா இந்த ஆவிக்கு பலன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் அழிஞ்சு போகிற வித்தில் பிறக்கலை, அழியாத வித்தாகிய ஜீவ வசனத்தில் மறுபடி நான் பிறந்திருக்கிறேன்.
நீங்கள் நினைக்கல, என்ன ஓயாமல் வச்சனா சொல்லிட்டு தர்றானே அப்படின்னு நினைக்கலாம். பவுலடிக்கிற ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் சொன்னதையே சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுக்கு புரியும்படி பைபிளில் ஒரு வசனம் வந்து ஒரு இடத்துல மட்டும் இருக்காது, 2 இடத்துல இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே இருக்கும், புதிய ஏற்பாட்டிலே இருக்குது. 2 இடத்துல ஏன் சொல்கிறாங்கன்னா, நீ பழைய ஏற்பாட்டில் படித்ததை மறந்துடுவேன், அதேவே நான் புதிய ஏற்பாட்டில் சொல்லி காட்டுறேன் அப்படிங்கிறார். அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். நான் வந்து சும்மா வந்து உங்கள்கிட்ட வந்து பேசலை. இப்போ உங்களை வந்து பலப்படுத்துறதுக்கு, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, உங்கள் பிரச்சனையை மாற்றி அமைக்கிறதுக்கான வழிமுறைகள் ஆவியானவர் சொல்லுன்னாரு, சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு ஜெயம், நாளைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயங்களை கேட்க போகிறீங்க, அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. காரணம், வார்த்தையில் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஓகே, ரைட்டு. இப்போ இயேசுக்கிட்ட பிசாசு வந்தது போல் உங்கள் குடும்பத்தில் அழகாக வருவானா வரமாட்டானா? வந்தால் உங்கள்கிட்ட பேசுவான். என்னது? பேசுவான். பேசும்போது பயந்துட்டு நீ ஓடக்கூடாது. பயந்துட்டு அதுக்கு பதிலடி நீ கொடுக்கணும். அதுக்குண்டான வல்லமை உனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல உட்காந்துருக்கிற எல்லாருமே அவன் பேசுகிறத கேட்டுக்கிட்டு நீ அவனுக்கு ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கிறனால நீ எழும்ப முடியல. அல்லேலூயா. எப்படி ஒத்து ஊதுறது தெரியுமா? ஒரு ஆவி ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு பேர் பயத்தின் ஆவி. அவனுக்கு பேர் என்னது? பயத்தின் ஆவி. சரியா? அவன் வந்து சொல்கிறான், உன் பிள்ளை சரியாக படிக்காது. யார் மூலமாக வருவான் அப்படின்னு கேட்டால், யாராவது ஒரு நபர் மூலமாக வருவான். வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிருந்தேன், டீச்சரை பார்த்தேன், உங்கள் மகன் இப்படி தப்பு பண்ணுறான், இப்படி சேட்டை பண்ணுறான், அவன் தேடுற மாதிரி தெரியலன்னு சொல்லி டீச்சர் சொன்னாங்க. அதனால் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் பக்கத்து வீட்டுக்கார அக்கா, அதனால் வந்து எனக்கு உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியல. உங்கள் பையனை குறித்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்கள் பையனை கொஞ்சம் பார்த்து வைங்க, சரியாக படிக்க மாட்டான்னு சொல்லி டீச்சர் சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், வரட்டாக்கா அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்படி சொன்ன உடனே உங்கள் எதிர்த்து குதிப்பீங்களா, ஆடுவீங்களா, சந்தோஷமாக இருப்பீங்களா? சோகமாக இருப்பீங்க. 1 2 அவனை குறித்து ஒரு பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யார் சொன்னா? இந்த மாதிரி வார்த்தை யார் சொன்னா? யாரோ ஒருத்தர் மூலமாக பிசாசு பேசுகிறான், அப்படித்தானே? அல்லேலூயா, சொல்லுங்கம்மா. இப்போ உங்களை நான் வந்து உங்கள் இரியத்தை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன அப்படியா நீங்கள் என்ன செய்வீங்க? அப்படின்னு அடுத்த வீட்டுக்காரர் வருவார், எங்க இந்த பொண்ணு இப்படி வந்தாங்க, இப்படி சொன்னாங்க, நான் அப்போவே சொன்னேன், இந்த ஸ்கூலில் இவனை சேர்க்காதீங்க, அவங்க கூட சேர விடாதீங்க, மச்சான் கூட போக விடாங்க, சித்தப்பன் கூட போக விடான்னு சொன்னே போட்டீங்க. எல்லாம் உங்களால் தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு. உங்களால் தான் உங்களை மாதிரி பிள்ளை வந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா எப்படியோ, உடனே நீ எப்படியோ அப்படி தான் பிள்ளை வந்து வாச்சிருக்காங்க. என்னால் பெரிய துயரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எனக்கு இப்படி இருக்குன்னு தெரியல, இந்த ஏரியா விட்டு கடந்து போகணும் போல தெரியுது, எனக்கு இந்த இடத்துல பிடிக்கல, கச்சா புச்சா கையா புய்யான்னு சொல்லி அம்மா என்ன போய் வர்றவனை புருஷன் போச்சு நச்சு எடுத்து அவன் தலையை பிச்சு நச்சு அவனை இந்த அம்மா பிச்சுக்கிட்டதும் இல்லாமல் அவரையும் பிக்க வைக்கும். இந்த அம்மா பயந்ததும் இல்லாமல் அவரையும் பயப்பட வைக்கும். அப்புறம் அவன் எப்படா வருவான்னு பார்த்தா அவனை போட்டு உள்ள வாங்கி இப்படி குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி பிரச்சனை உண்டு பண்ணிட்டு போயிடுவான் பிசாசு. இப்போ அந்த அம்மா பேசுனதுக்கு உன் பிள்ளை சரியாக படிக்கலை, கெட்டு போயிடுவான் போல் தெரியுது, அவன் தேர மாட்டான் போல் தெரியுது, டீச்சர் சொன்னாங்க, பார்த்துருந்துக்கு எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது நீங்கள் உடனே பதிலடி கொடுத்துடணும். அப்படியாக்கா, அப்படியா, ஆமாம், ஜாமியை போட்டுட்டு உட்காந்தேனா நீ தேர மாட்ட. இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான். இடம் கொடுத்துறாத, தவறான வார்த்தைக்கு இடம் கொடுத்துறாத, அவிசுவாச வார்த்தைக்கு இடம் கொடுத்துறாத, பயத்தின் வார்த்தைக்கு இடம் கொடுத்துறாத, துக்கமான வார்த்தைக்கு இடம் கொடுத்துறாத. அதை எதிர்த்து அடிக்க தெரிஞ்சுக்கோ. இப்போ ஒரு ஆள் சொல்லுங்க, இயேசுக்கிட்ட வந்தோடனே முத பிசாசு இயேசுக்கிட்ட என்ன சொன்னா?
மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இயேசுகிட்ட என்ன சொன்னா, நீர் தேவனுடைய குமாரன், நீ உலகத்தை உண்டாக்கக்கூடிய பிள்ளை இல்லையா, எவ்வளோ பவரு, எவ்வளோ அதிகாரம் உனக்கு இருக்கு, நீ இந்த உன்னை அப்படி பேஸ் பண்ணுவான், உன்னை வஞ்சிப்பான், கல் அப்பமாக்கி சாப்பிடும் அப்படின்னு சொன்னானா சொல்லலையா? இதே போல் யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட இப்படி சொல்லுவாங்க சொன்னால் அந்த வார்த்தைக்கு நிகர் வேதத்தில் என்ன வார்த்தை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை எதிர்த்து ஒரு அடி அடிச்சிடணும் நீங்கள். அல்லேலூயா. ரைட், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஒரு அம்மா உங்கள் பிள்ளையை பற்றி சொல்லித்தருது, உங்கள் மகன் நினச்சதை எனக்கு பயமாக இருக்குது, என்ன செய்ய தெரில, பார்த்து இருந்துக்க, எனக்கே பயமாக இருக்குது, உனக்கு எப்படி இருக்குன்னு தெரில, வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகுது. யாரை பற்றி சொல்லிட்டு போகுது? உங்கள் மகனை பற்றியோ உன் புருஷனை பற்றி யாரை பற்றி சொல்லிட்டு போகுது. அப்போ பதில் அடி நீங்கள் அடிச்சிங்கன்னா எபேசியர் 6:13 படி என்ன செய்றீங்க? எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் அப்படியான்னு சொல்லி ஆமாச்சாமி போட்டிங்கன்னா நீங்கள் வரவேற்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த ஆவி உங்களுக்குள்ளே வந்துடும். இப்போ இயேசு கல்லை அப்பமாகி சாப்பிடும் அப்படின்னார். ஓகே, அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் சொன்னார். ஓகே, சரியான வார்த்தை தானே? சரியான வார்த்தை தானே? அதே போல் உங்களை எழுத்து விடோ பக்கத்து விடோ உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களோ ஏதாவது ஒரு அவிவிசுவாச வார்த்தை, ஏதாவது பயப்படுற ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு துக்கமான வார்த்தை, ஏதாவது நீ விழுந்து போகிற வார்த்தையை சொல்லும்போது அவங்ககிட்ட நேராக எதிராக ஒரு வார்த்தையை, எதிர்ப்பான வார்த்தையை நீ பேசிடணும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், எந்த மனுஷனும் எந்த டீச்சர் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, மீண்டும் பயப்படுவதற்கு நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அதனால என் மகனை குறித்து எனக்கு பயமே கிடையாது. யெகோவா ஈரே என் மகனை பார்த்துக் கொள்வார். சோத்திரம். வரட்டாக்கா, நீங்கள் போயிட்டு வாங்கக்கா. எதிரடி முடிஞ்சா? அல்லேலூயா. இதைத்தான் நீங்கள் செய்யணும். ஏசப்பா இப்படி செஞ்சாரு. ரெண்டாவது ஏசப்பட ஒரு வார்த்தை கேட்குறேன். என்ன கேட்குறேன்? ரெண்டாவது வார்த்தையா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது என்று சொன்னார். இது பிசாசு சொல்றான். ஆனா அவர் என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். பதிலடி கொடுத்தாரா? இப்போ ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இன்றைக்கி ஆவிக்குரிய ஜீவித்தில் நீங்கள் டெவலப்மெண்ட் ஆகணும்னா நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்குள்ள வசனம் எரேமியா 15:16 தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்ட பிற்பாடு எனக்கு சந்தோஷம் சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்த போது நீங்கள் எழும்பிடலாம். சரிங்களா? இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்குள்ளே என்னென்ன கிரியை செய்யுது அப்படிங்கிறத அந்த வார்த்தையை அதை சொல்லி முறியடிக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் நாளைக்கு உங்கள் செவி கேட்கும்படி செய்ய போகிறார். யாராவது உங்கள் குடும்பத்தை பற்றி உங்கள் பிள்ளையை பற்றி ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்களா? இல்லையா? ஒன்றுமே எதிர்பார்க்கலையா? என் புருஷனுக்கு நல்ல வருமானம் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? எனக்கு முடையும் கிடக்கிற அந்த ப்ரமோஷன் பணம் வரணும்னு எதிர்பார்க்கல? நிரந்தர வருமானம் வரணும்னு எதிர்பார்க்கல? என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு எதிர்பார்க்கல? எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வழக்காடு பிரச்சனை இருக்குது, இது முடியணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களே? அந்த கர்த்தர் இன்றைக்கி சொல்கிறாரு, இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் சொல்கிறாரு, நாளைக்கு உனக்கு அற்புதம், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஓகே, ரைட். இப்போ நான் சொல்கிற வசனங்களை வச்சு உங்களுக்கு என்னென்ன எதிராளி இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, மறைந்திருந்து உங்களை கவனித்து மறைந்திருந்து நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வர்றீங்க, யாரை பார்க்குறீங்க என்கிற ஒரு கண்காணிக்கிற ஒரு ஆவி என்று ஒன்று இருக்கிறது. அது உங்கள் பிள்ளையை கண்காணிக்கிறது, உங்கள் குடும்பத்திற்கு ஒவ்வொருவரையும் கண்காணிக்கிறது. நீ என்ன சேலை கட்டிட்டு வர்ற, என்ன ட்ரெஸ்ஸு போட்டு வர்ற, அதை கூட கண்காணிக்கிற ஒரு ஆவி இருக்கிறது. ஆனால் அதன் மூலமாக ஒரு இச்சகம் பேசும் ஒரு ஆவி கடந்து வருகிறது. அது உனக்கு ஒரு தாக்குதலை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, மறைவுகளில் உத்தமன் மேல் கசப்பான வார்த்தையாகிய அம்பை எய்தார்கள்.
இப்போ உங்களுக்கு தெரியாமலே உங்கள் மேலே வார்த்தையாகிய கசப்பாகி அம்பு விழுந்து கொண்டு இருக்கிறது. எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் அம்பு உன் மேலே எரிஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. உன் குடும்பத்து மேலே, உன் வேலை மேலே, உன் தொழில் மேலே அம்பு விழுந்துக்கிட்டே இருக்குது. அதை குத்தும் போது உனக்கு வலி எடுக்குது. அதை தாங்கி தாங்கி தான் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ அதிலிருந்து இப்போ விடுதலை ஆக போகிறீங்க. ஆவியின் 9 வரங்களில் பகுத்தறிகிற வரம்னு சொல்லி ஒன்று இருக்குது. நான் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பகுத்தறிஞ்சிருக்கிறேன். பகுத்தறிஞ்சு அதிக பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த ஒரு ஆவிக்கிரியை இருக்கிறது. அதை இப்போது முறியடிக்க போகிறோம். ஆமேன், அல்லேலூயா. என்ன அப்படின்னு கேட்டால் கண்காணிக்கிற ஆவின்னு சொல்லி ஒரு ஸ்பிரிட் இருக்கிறது. அது வந்து உங்களை டெவலப் உங்கள் முன்னால் நிற்காது, அது மறைஞ்சிருக்கும். அதுக்கு ஆதாரம் வசனம் தெரியுமா? சங்கீதத்தில் இருக்குமா? மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அன்புகளை நாணேற்றுகிறார்கள், சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். சங்கீதம் 64:4 நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போது உங்கள் வாழ்க்கையில் கிரி செய்து கொண்டிருக்கிற பிரச்சனை என்ன? அம்புனா என்ன? அம்பு சொல்லுங்க. என்ன வார்த்தை? ஆமாம், வார்த்தை இனிமையான வார்த்தை இருக்குது, அன்பான வார்த்தை இருக்குது, சந்தோஷமான வார்த்தை இருக்குது. ஆனால் மோசமான வார்த்தைன்னு இருக்குது, தெரியுதா? கெட்ட வார்த்தை இருக்குது. உங்கள் மேலே வந்து அன்பான வார்த்தை வரல, சமாதான வார்த்தை வரல, இரக்கத்தின் வார்த்தை வரல, தாழ்மையான வார்த்தை வரல, சமாதானத்தின் வார்த்தை வரல, வெற்றியான வார்த்தை வரல, விடுதலையான வார்த்தை வரல. மாறாக உங்கள் மேலே ஒரு வார்த்தை வந்து எய்கிறாங்க. எந்த வார்த்தையை உங்க மேலே எய்கிறாங்க? எந்த கல்லை உங்க மேலே எறிகிறாங்க அப்படின்னு கேட்டா, கசப்பான கல்லு, கசப்பான வார்த்தையை உன் மேலே எய்து கொண்டு இருக்கிறாங்க. அது எய்யும் போது உன் மேலே பட்டு மண்டை உடையுது, குத்துது, ரத்தம் வருது. 2 நாள் எந்திரிக்க முடியல, படுத்த படுக்கையாக கிடக்கிற. ஓகே, புரிஞ்சவங்க அல்லேலூயா, புரியாதவங்க அல்லேலூயா, புரிஞ்சு இருக்குன்றவங்க அல்லேலூயா, புரியுதுங்கிறவங்க அல்லேலூயா, எனக்கு புரியலைங்கிறவங்க அல்லேலூயா. சரி, புரிஞ்சவங்களாம் கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ புரிஞ்சு போச்சா? இப்போ உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வேலைக்கு, உங்கள் தொழிலுக்கு எதிராளி இருக்கான். அந்த எதிராளியை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீராயிடும். அது அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால், இச்சகம் பேசும் ஆவி. என்ன ஆவி? நான் உண்மையை சொல்கிறேன், இங்கே உட்காந்துருக்கல 75% அப்படிப்பட்ட ஸ்பிரிட்டுக்குள்ளே தான் உங்கள் குடும்பம் இருக்குது, உங்கள் வேலை இருக்குது, உங்கள் தொழில் இருக்குது. ஆனால் அதோட தான் நீங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவன் ஒரு கல் அடிப்பான், ஐயோ வலிக்குது அப்படின்னு திரும்பி போவேன். அப்புறம் கொஞ்சம் போய் இங்கிட்டு ஒருத்தன் கல் அடிப்பான், ஐயோ வலிக்குதுன்னு போவேன். அப்புறம் ஜாயில வந்து ஏமா இடுப்பு வலிக்குது, குறுக்கு வலின்னு சொல்கிற, கல் வலி, டெய்லி கல் வலி, டெய்லி வார்த்தையாகி அம்பு விழுந்துக்கிட்டே இருக்கும் மேலே. எப்படி விழுதுன்னு கேட்டால், ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பீங்க, இந்த பக்கம் ஆள் உட்காந்துருக்கேன், அந்த பக்கம் ஆள் வந்திருக்கேன், அந்த போரா வாரு இனிக்கிக்கிட்டு ஒரு கல்லேறி விழுந்துருச்சு. சோத்திரமா? அதான் ஒரு ஆள் சொல்லுது சோத்திரன்னு. இதாயே உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நடக்கிற காரியம் உனக்கு தெரியாது. நீ பாட்டு முனிக்கிட்டு போகலாம். நீங்கள் டக்கடா என்னை எல்லோரும் பார்க்குறாங்களே, உன் மேலே பின்னாடி ஒரு அம்பு விழுகுது, ஜாக்கிரதை. நீ பாட்டு பட்டு சேலை கட்டிக்கிட்டு மினிக்கிட்டு நல்லா டோலா கழுத்தில் போட்டுக்கிட்டு என்னைய பாரு, என் அழகையும் பாரு, என் நடையும் பாரு, அப்படி போகலாம். ஆனால் பின்னாடி 2-3 பேர் கல் எறிஞ்சிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு போனால் படுத்துரும், இடுப்பு வலி வந்துடும், எந்திரிக்க மாட்டேன், நகையை கழட்டி போட்டுருவேன். நீ நினைக்கிற நம்மளை யாருமே பார்க்கலன்னு, ஆனால் அம்பு விட்டுக்கிட்டு இருக்கான். பக்கத்து வீடு அம்பு விடுவாயா? ஹலோ, அதுக்கு தான் ஒரு சில பேர் வனாந்திரத்தில் போய் குடியிருந்துடுறாங்க. எவன் கண்ணிலையும் படாத அளவுக்கு வனாந்திரத்தில் குடியிருந்து எவன் கண்ணிலையும் பட்டாதானே கல்லெறி விழுங்க. அப்படிக்கிட்ட காட்டு பக்கத்தில் போய் வனாந்திரம் நடமாட்ட தனிமையாக விடுபிடிச்சி போயிடுறாங்க, நிம்மதியாக வாழ்கிறாங்க. சில பேர் இங்கே இந்த சந்துக்கு பார்த்தா 100 வீடு, இந்த சந்தில் 100 வீடு, எல்லாம் அந்த தெருவு வந்து வீட்டுக்கு நுழைஞ்சிட்டு வேலை விட்டு வரேன்னு வச்சுக்க, அப்படியே எல்லாம் சாயங்காலத்தில் வீட்டில் வாசலில் உட்காந்துருப்பாங்க. அப்படி நடந்து வரும்போது அப்படியே எல்லா கண்ணிலையும் போட்டு இருந்தோம். ஏன்னா அண்ணா இப்போ தான் வேலை விட்டுச்சா, அக்கா வரலையா, நீங்கள் மட்டும் போகிறீங்க, நேற்று அக்கா கூட வந்தாங்க, அது கேட்பாங்க. அதுக்கு நீ பதில் சொல்லணும். ஏன்னா நேற்று செயின் போட்டு போன, நீ செயினை காணமே, நேற்று இந்த தோடு போட்டுருந்துச்சு, வாரத்துக்கு ஒன்று போட்டு போகிறாப்பா. அம்பு விழுகுது பார்த்தீங்களா? எப்படி அம்பு அம்மா? இந்த பூமி, இந்த உலகம் பொல்லாத உலகமா? எல்லாம் சொல்லுங்கள், இந்த உலகம்
எப்படி வாழணும் நல்லா தெரிஞ்சுக்க, ஜாக்கிரதையாக வாழுங்க. சொற்களின் மிகுதியால் பாம்பு இல்லாமல் போக. கவனம் கவனம், உன் நடையில் கவனம், உன் பேச்சில் கவனம், உன் ட்ரெஸ்ஸில் கவனம். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கி வந்தவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தியா, குட் நியூஸியா. நல்ல வேளை வந்தீங்க, நல்ல வேளை இன்றைக்கின்னு வந்தீங்க. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி வந்தனால உங்களுக்கு ஜெயந்தான், உங்களுக்கு வெற்றி தான், உங்களுக்கு விடுதலை தான். தாவீது இழந்ததை சிறியது முதல் பெரியது முதல் திருப்பி கொண்டது போல நீங்கள் திருப்பி கொள்ள போகிறீங்க. நான் ஒன்று சொல்கிறேன் தெரியுமா, தாவீது சிறியது முதல் பெரியது வரை இழந்ததை திருப்பி கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே யார் வாயில் ஆமீன் வந்துச்சோ அவங்க திருப்பிடுவாங்க. ஒரு சில பேர் திருப்ப மாட்டேன், அடவுலையே கிடக்கும், திருப்ப மாட்டேன். ஆமீன் போட்டால் அப்படி ஆக கிடவுது. நீ எனக்கு நான் எவனுக்கோ சொல்கிறேன் எவனுக்கோ சொல்கிறேன்னு கிட்ட உட்காந்துட்டு பிராக பார்த்துக்கிட்டேன்னா நீ தேட மாட்ட. ஆமீன் போடணும். ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனத்துக்கும் ஆமீன் போட்டால் தான் அது உனக்கு வரும். இப்போ சொல்கிறேன், தாவீது சிறியது முதல் பெரியது வரை திருப்பி கொண்டது போல் நீங்கள் எல்லாரும் திருப்பி கொள்ள போகிறீங்க. ஆமீன் சொல்றதுல ஒரு கையை வைத்து ஆமீன் போட்டீங்கன்னா இன்னும் பெருசான உண்மையில சொல்கிறேன், நீங்கள் திருப்ப போகிறீங்க. தாவீது சிறியது முதல் பெரியது வரை திருப்பி கொண்டது போல் நீங்கள் எல்லாரும் இந்த மாதத்தில் திருப்ப போகிறீங்க. அல்லேலூயா. அன்பை இழந்திருக்கிறீங்களா? திருப்ப போகிறீங்க. சமானத்தை இழந்திருக்கீங்களா? திருப்ப போகிறீங்க. வெற்றியை இழந்திருக்கீங்களா? திருப்ப போகிறீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறாரு. வாசிங்க ஏசாயா 11:4. நீதியின்படி ஏழைகளின் நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இந்த வசனம் தான் இப்போ இங்கே இருங்க. நிறைய எல்லாரும் கவனிக்கணும். முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கேன். துர்மார்க்கம் பண்ணி துர்மார்க்கர்கள் உங்களுக்கு உங்களுடைய சொத்தை, உங்கள் பணத்தை, உங்களுடைய வியாபார அந்த வருமானத்தை, உங்களுடைய உயர்வை, உங்கள் அந்தஸ்தை, உங்கள் தகுதியை, உங்கள் ப்ரமோஷனை எழுவ முடியாமல் வாங்கின சம்பளத்தில் இருந்துக்கிட்டு இருக்க, கூட சம்பளம் கிடைக்கல. இது எல்லாமே துர்மார்க்கம் என்ன செய்றான், அவன் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி அதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செய்து பைபிள் வச்சுருக்கிறவங்க அல்லது செல்லில் பைபிள் வச்சுருக்கிறவங்க ஏசாயா 11:4 எடுங்க. ஏசாயா 11:4 வாசிமப்பா. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு கஷ்டப்படுகிறவர்களுக்கு, துக்கப்படுகிறவர்களுக்கு, வேதனைப்படுகிறவர்களுக்கு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத தவிக்கிறவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து எல்லாம் சொல்லுங்க, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இப்போ இங்கே இருங்க, இந்த வசனத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. வாக்கின் கோலால் அடித்து வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் இருந்த இடத்துல வாக்கின் கோலால் அடித்து வாயின் சுவாசத்தால் உங்களுக்கு எதிராக எழும்புகிற துர்மார்க்கரை சங்கரிக்க முடியாத ஒரு வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது. இதை நீ செஞ்சேன்னா நீ கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை, கட்ட பஞ்சாயத்துக்கு போக வேண்டியதில்லை, போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதில்லை. தேவையில்லாத எனக்கு பஞ்சாயத்து பண்ணி வை, எனக்கா நீ பரிந்து பேசு அப்படின்னு எவங்கிட்ட நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. நீதி செய்கிறவர் உங்களோட இருக்கிறாரு. இந்த வசனம் போய் நீதி செய்யும். இந்த வசனம் போய் உனக்கா வழக்காடு. இந்த வசனம் போய் உனக்கா பேசி உன் கரத்தில் ஜெயத்தை கொடுக்குமையா. அப்புறப்பட வார்த்தை, இந்த வார்த்தை வாக்கின் கோலால் சுவாசத்தால் திருப்பி சொல்லுங்க, அந்த வரியை சொல்லுங்க. பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இங்க இருங்க, சொல்லுங்க, வாயின் சுவாசத்தால்
சொல்லுங்க, என்னுடைய வாயின் சுவாசத்தால் எனக்கு எதிராக எழும்பியிருக்கிற துர்மார்க்கனை, எனக்கு எதிராக எழும்பியிருக்கிற தரித்திரத்தின் ஆவியை, எனக்கு எதிராக எழும்பியிருக்கிற சண்டைக்கார ஆவியை, எனக்கு எதிராக எழும்பியிருக்கிற சம்பாதிக்க முடியாத ஆவியை, எனக்கு எதிராக எழும்பியிருக்கிற சத்துருக்களை வாக்கியல் கோளால் என்னுடைய சுவாசத்தால், என்னுடைய சுவாசத்தால், என்னுடைய பேச்சால் அவனை சங்கரிப்பேன். புரியுதா புரியலையா? இது தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ கோர்ட்டு கேஸுக்கு போக மாட்ட, கட்ட பஞ்சாயத்து போக மாட்ட, எனக்கா நியாய விசாரின்னு போக மாட்ட. உனக்குள்ள இருக்கிறது நியாயம், உனக்குள்ள இருக்கிறது நீதி, உனக்குள்ள இருக்கிறது அற்புதம், உனக்குள்ள இருக்கிறது அதிசயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஞானம் இல்லைன்னா ஞானத்தை நீ வர வைக்க முடியும். அல்லேலூயா. இப்போ என்ன பாயிண்ட் தெரியுமா? உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், உனக்கு வரக்கூடிய வருமானம், உனக்கு வரக்கூடிய ப்ரமோஷன், உனக்கு வரக்கூடிய மேன்மையை வரவிடாமல் இந்த துர்ச்செய்தி இச்சகத்தின் ஆவி வந்து தடை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஆவி என்ன பண்ண போகிற? இந்த ஏசாயா 11:4 குறிப்பாக அநேக பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வேலை, ஒரு நல்ல ஒரு உயர்வு வந்து என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. அதுக்கெல்லாம் மெயின் காரணமே இதுதான். பிள்ளைங்க வாழ்க்கையில் முன்னேற முடியல, பிள்ளைகளுக்கு நிரந்தர வருமானம் இல்லை, படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை பிள்ளைகளுக்கு. அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால், இப்படிப்பட்ட ஸ்பிரிட் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு. உன் புருஷன் சம்பாதிக்க முடியல, உன் புருஷனுக்கு நல்ல வருமானம் கிடைக்கல, அப்போ அவனுக்குள்ள வந்து இந்த ஆவி கிரியை பண்ணி தடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதை எதிர்க்கிறதுக்கு உனக்கு உண்டான ஒரு சக்தி இருக்குது, ஆனால் நீ பயன்படுத்தாமல் இருக்க. அதை இப்போ பயன்படுத்த போகிற. ஆமேன், அல்லேலூயா. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே வராது. ஓகே, நான் உண்மையை சொல்கிறேன், நாளைக்கு கேட்காத நல்ல செய்தியை கேட்க போகிறீங்க. குட் நியூஸ் உங்களை தேடி வரப்போகுது. இதுவரை தடுத்தவன் கையை எடுத்துட்டு ஓட போகிறேன். எப்படி ஓடுவான் தெரியுமா? துண்டைக்கானா துணியக்கானான்னு ஓட போகிறான். அவர் வித்து இவனுக்குள்ளே இருக்குது, இவன் மறுபடியும் பிறந்துட்டான், அதனால் இவனுக்குள்ளே இருக்கவனா வேற ஆளை பார்த்து போயிடுவோண்டு வேற ஆளுக்குள்ளே போயிடுவான். ஆமேன், அல்லேலூயா. ரெடியா ரெடியா ரெடியா? சீக்கிரம் சொல்லியாங்கிறீங்களா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் அலர்ட்டாக இருக்க மாட்டேறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரிய. அதனால் மதப்பு ஆவி நம்மகிட்ட இருக்கவே கூடாது. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. அலர்ட்டாக இருக்கீங்களா? போட்டு தள்ளிடுவோமா? போட்டுருவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு எதிர்பார்த்து கொண்டிருங்க. சரி, அதுக்கு முன்னால் நீங்கள் எதிர்பார்த்த காரியம், வேலையை எதிர்பார்த்துருக்கலாம், பணத்தை எதிர்பார்த்துருக்கலாம், சமானத்தை எதிர்பார்த்துருக்கலாம். அந்த காரியம் நாளைக்கு எனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி ஒரு நிமிடம் கண்ண மூடி தியானம் பண்ணுங்க. நாளைக்கு கிடைக்க போகுது. நன்றி. நாளைக்கு கிடைக்க போகிறதுக்கு நன்றி இப்பயே சொல்லிடுங்க. ரெடி, ஆயத்தம். நாளைக்கு என்ன வேணும் கேட்டீங்களா? நாளைக்கு என்ன வேணும் விரும்பிட்டீங்களா? விசுவாசிங்க, விரும்புங்க. அல்லேலூயா. நாளை கழிச்சுலாம் கிடையாது, நாளைக்கு. எல்லாம் சொல்லுங்க, நாளைக்கு. நாளைக்கு பக்கத்தில் ஆளை வச்சு கையை பிடிச்சி, ஏய், நாளைக்கு நீ எதிர்பார்த்த காரியமோ நான் எதிர்பார்த்த காரியமோ நாளை சாயங்காலம் 5 மணிக்குள்ள உன் காது கேட்க போகுது. இயேசுக்கிட்ட பிசாசு வந்தான், வார்த்தையை சொன்னார். இப்போ உங்கள் குடும்பத்தில் என்னென்ன கிரியை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ நான் சொல்லிடுறேன். உங்கள் குடும்பத்தை முன்னேற விடாதபடி, தொழில் முன்னேற விடாதபடி, வியாபாரம் முன்னேற விடாதபடி, உனக்கு நடக்கிற அந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு வராதபடி, அந்த மனுஷி மூலமாக வருகிற சில துர்ச்செய்திகள், இச்சகம் பேசுகிற ஆவிகள் வந்து உன் பிள்ளை வாழ்க்கை முன்னேற முடியல, இப்படி பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆவிகளை இப்போ போட்டு தள்ள போகிறான். நாளைக்கு உனக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட போகிறது. ஆமேன். இப்போ சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை, நான் அழிஞ்சு போகிற வித்தில் பிறக்கலை, அழியாத வித்தாகிய. இங்கே இருங்க, தயவுசெய்து கண்ணை மூடி சொல்லாதீங்க. சண்டை போடும்போது கண்ணை மூடி சண்டை போடுவீங்க, கண்ணை திறந்துருங்க.
கண்ணை திறந்து கொஞ்சம் முகத்தை வந்து நல்லா விரி, அதாவது ஃபயரை வைக்க, ஃபயரை அப்படி சொல்லுங்க பாப்பா. ஏம்மா இப்பெல்லாம் செய்யணும்மா, அதுதான் சொல்கிறேன். ஒரு சில பேர் அந்த மூஞ்சில் என்ன விடுது வேற ஆச்சு போய் விடு, முடிக்க மாட்டேன். இந்த ஆள் ஒன்று இழுத்துக்கிட்டே அறியும். நான் போய் நீ போய் கறி எடுத்து சோறு ஆக்கணும், என்ன செய்யறேன்னு தெரில. காலம்பரம் இருக்க தான் செய்யுது. இவன் சொன்னாப்புல போயிட போதா அப்படின்னு சொல்கிறாள். இங்கே இருக்க இருந்துக்கிட்டு தான் இருப்ப. நான் சொல்கிறது நீ அலட்சியம் பண்ணு, அலட்சியப்பட்டு போயிடுவேன். நான் சும்மா ஒன்றும் பேச கிடையாது, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. நீ எழும்பணும், நீ பிரகாசிக்கணும், வெளிச்சம் கொடுக்கணும், உன் சந்ததி நல்லா இருக்கணும், ஆவியான பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைய பாரு, அல்லேலூயா. கொஞ்சம் ஸ்டெப்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்திரம். எல்லாம் ஒரு 10 சோத்திரம். சோத்திரம், 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 சோத்திரம். எல்லாம் வாய் திறந்து சோத்திரம், 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 சோத்திரம். ஓ சோத்திரம், 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 சோத்திரம். நாளைக்கு நல்ல செய்தி கிடைக்க போறதுக்காக சோத்திரம், 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 சோத்திரம். நான் இழந்தவரை திருப்ப போறேன். சோத்திரம், சோத்திரம். டிபிஎன் சபை பக்கம் உங்க வீடு இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு காரியத்துக்கும் சோத்திரம். அல்லேலூயா. டிபிஎன் சபை. அல்லேலூயா. ஆனால் அவங்க சோத்திரம் போட்டே நிறைய காரியத்தை சாதிச்சிடறாங்கயா. நீ ஆத்திரமாய் ஒன்றும் சாதிக்க மாட்டுற. சோத்திரத்தில் கிருபை பெருகும், சோத்திரத்தில் ஆத்திரம் ஓடும். நீ சோத்திரம் போடாம இருந்தா ஆத்திரம் வரும். அல்லேலூயா. உன் புருஷனுக்காக, என் புருஷனுக்காக சோத்திரம் சோத்திரம் சொன்னேன்னா உன் புருஷன் சோத்திரத்தோட வருவியான். நீ உன் புருஷனுக்கு சோத்திரம் சேர்த்து அவன் சாயங்காலம் வந்து ஆத்திரமா வருவியான் உன் மேல. எங்க தாய்மாரில் கையத்துக்கு பாப்பா. இப்ப புருஷனை கண் மேல கொண்டு வா. ஆண்டவரே, என் புருஷன் நல்லா சம்பாதிக்க போறதுக்காக சோத்திரம், 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 சோத்திரம். என் புருஷனுக்காக சோத்திரம், 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 சோத்திரம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் என் புருஷன் அதிகமா சம்பாதிச்சு கையில கொடுக்க போறான். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே, இந்த வருஷம் ஆண்டவரே என் புருஷன் நிறைய வீடு கட்ட போறான். சோத்திரம், சோத்திரம். அப்படி ஒன்னா சொல்லி சொல்லி சோத்திரம் போட்டுக்கிட்டே இருவேன். அவன் கொண்டு வந்து கொடுப்பான் பாரு உனக்கு. இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் ஒரு ரகசியம். உங்களுக்கு என்னத்தை புரிய வைக்க போறேன்னு தெரியல. போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, ரெடி. ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளைங்கிற அத்தாரிட்டி. ஓகே சொல்லுங்க. நான் இயேசுவின் பிள்ளை. அப்பா பிதா எல்லாம் இங்க இருங்க. யாராவது வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்க ஒன்றும் நடக்காது. வாயை திறக்கணும், வாயை திறந்து பேசுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் இயேசுவின் பிள்ளை. அப்பா போல்ட்டா பேசணும், போல்ட்டா. நான் இயேசுவின் பிள்ளை. நான் அழிஞ்சு போற வித்துல பிறக்கல, அழியாத வித்தாகிய ஜீவ வசனத்துல மறுபடி நான் ஜென்மிக்கப்பட்டிருக்கிறேன். எப்ப ஞானஸ்நானம் எடுத்தனோ அப்பவே நான் உலகத்தை உண்டாக்கினவர், சர்வ வல்லவருடைய பிள்ளை. மீண்டும் பயப்படுவதற்கு நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும் புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். ஒரு பொண்ணையோ ஒரு பொருளையோ கொடுத்து என்ன மீட்டெடுக்கல. அவர் சரீரத்தில் கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி, ரத்தத்தை சிந்தி என்னையும் என் குடும்பத்தையும் மீட்டெடுத்திருக்கிறாரு. நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அதனால சர்ப்பங்களையோ தேள்களையோ மிதிக்க எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அவர் சொன்னபடி, அவர் சொன்னபடி அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. அவர் ஆக்கும் சக்தி எனக்குள்ள இருக்கிறது. உலர்ந்து போன எலும்பு உயிர் அடைஞ்சிச்சு. இப்ப நான் சொல்லும் போது எந்த காரியம் எனக்கு உயிர் அடையாமல் இருக்கிறதோ அந்த காரியம் எனக்கு உயிர் அடைய போகிறது. இயேசுவின் நாமத்திலே ஐஸ்வரியத்தை கட்டவிழுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அன்பையும் சமானத்தையும் கட்டவிழுக்கிறேன். என் குடும்பத்துக்கு எதிராக நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களுக்கு எதிராக செயல்படுகிற சத்ருவே உன்னை எதிர்க்கிறேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுவேன். சங்கீதம் 18:17 படி சத்துருக்களுக்கு என்னை
என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவிப்பார், என்னை விடுவிப்பார், என்னை விடுவிப்பார். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், போல்டா, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், என்னை கொடுமையாய் பேசுற மனுஷனுக்கு முன்பாக என்னை தப்புவிப்பார். சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். சங்கீதம் 23:5 படி என்னையினாலே என்னை அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5 படி என்னையினாலே என்னை அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 35:4-5 படி கர்த்தாவே, கர்த்தாவே, என்னோடு வழக்காடுகிற மனிதர்களோடு நீர் வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு நீர் யுத்தம் பண்ணி எனக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். சங்கீதம் 40:14 படி, சங்கீதம் 40:14 படி இப்ப சொல்லுங்க, என்னை அழிக்க தேடுகிறவர்கள், என்னை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெற்றி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள், எனக்கும் என் குடும்பத்துக்கும், எனக்கும் என் குடும்பத்துக்கும், என் பிள்ளைகளுக்கும், இந்த ஊழியத்துக்கும் தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சை அடைவார்களாக. இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் போல்ட்டா சொல்லணும், சரிங்களா? சொல்லுங்க, என்னை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெற்றி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சை அடைவார்களாக. இப்போ முக்கியமான கடைசி வசனம், இந்த வசனத்துல தான் ஓட போறேன், இந்த வசனத்துல தான் ஓட போறேன். நாளைக்கு நீ திருப்ப போற, நாளைக்கு வீட்டுக்கு வரப்போகுது, ஒரு லெட்ரு ஒன்று வரப்போகுது, உனக்கு கவர்மெண்ட் வேலை வந்துருச்சு, ஒரு லெட்ரு ஒன்று வரப்போகுது, உனக்கு ப்ரொமோஷனு, உன் புருஷனுக்கு நிரந்தரமாக மாதம் 50,000 சம்பளம். கையே தட்டியா? கடைசி போடு, கடைசி போடு. அல்லேலூயா. இப்போ இந்த விஷயம் வந்து உங்கள் தொழில் பண்ணுறவங்களுக்கு நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு, பெரிய பெரிய வேலை பார்க்குறவங்க நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வசனத்தை சொல்லும்போது அது ஓடி போயிருக்கான். ஓகே, ஏங்க இதுதாங்க ஒரு ஆவியின் பட்டயம். இது தெரியாமல் உட்காந்துட்டு அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு பெண்கிட்டு கிடக்குங்க, உட்காந்த இடத்துல அடிச்சு நொறுக்க வேண்டியதான். ஆமென், அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, துர்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் கலகத்துக்கும் என்ன விலக்கி காத்துக்கொள்ளும். சங்கீதம் 64:2 படி துர்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் கலகத்துக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். நான் ஜெயத்தை, வெற்றியை, விடுதலையை, நல்ல தீர்ப்பை பெற்றுக்கொண்டேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.